பாப்பா, தங்கச்சி பாப்பா, இல்ல அக்கா அண்ணே அவங்க எல்லாம் இருக்காங்களா, இல்ல அவங்க மட்டும் தான் இருக்காங்களா? என் கிளாஸ்ல இருக்க எல்லாருமே தம்பி தங்கச்சி அக்கா அண்ணா எல்லாருமே இருக்காங்க. எங்க கிளாஸ்லயே எனக்கும் அப்புறம் தார்னிகால அவளுக்கும் தான் அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி யார் அவங்க தான் மகாராணி. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு எதேச்சியா காஃபி போடுறதுக்காக கிச்சனுக்குள்ள வந்தா நீங்க அவளை கிச்சனுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. இதான் சாத்துன்னு சொல்லி அப்பாடா நம்ம வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லி அவளும் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் சுடு தண்ணி வைக்கிறதுக்கு கூட அவ அந்த அடுப்பு பக்கம் போகல. நீங்க தினம் காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு காலையில காஃபி போட்டு கொடுத்து எல்லாருக்கும் டிஃபன் பண்ணி கொடுத்து வீட்டை கூட்டி பெருக்கி 10 பாத்திரம் தேய்ச்சி துணியை துவச்சு எல்லா வேலையும் நீங்க தானே பண்றீங்க. ஆனா அவளை பாருங்க, நல்லா சமைச்சு வச்ச சாப்பாடு குடிக்க சாப்பிட்டுட்டு அவ ஸ்கூல்ல விடுற சாக்குல ஆட்டோ எடுத்துட்டு கிளம்பி போயிடுறா. அவ சாப்பிட்டு வச்சுட்டு போன எச்சி பிளேட் அவ கழுவி வச்சுட்டு போறாளோ இல்ல அதையும் நீங்க கழுவிடுவீங்கன்னு போட்டுட்டு போறாளோ யாருக்கு தெரியும். முழுக்க முழுக்க நம்மள வேலைக்காரி ஆக்கிட்டு அவ இங்க சொகுசாதான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இதுவே நான் உங்களுக்கு மருமகளா வந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க சொல்லுங்க. என்ன ராதி, நான் கேட்டதுக்கு நீ ரொம்ப நல்லவ, நான் எந்த தப்பும் பண்ணாதவன்னு வாய் கூசாம எப்படி என் மேலேயே சத்தியம் பண்ணுவேன்? இல்லம்மா நான் சொல்றது நம்புமா. அண்ணி மேல நான் சத்தியம் பண்ணதுல இருந்து நான் சிகரெட்டே தொடறது இல்லம்மா. ஏய் எதுக்குடா உனக்கு இந்த பொய் பித்தலாட்டம்? நீ அப்பா குரூப் ஸ்டடின்னு வெளியில போ.